ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமத். இந்த இமேஜை பாருங்க. இந்த ஃபோட்டோ கெவின் கார்ட்டர் அப்படின்ற ஃபோட்டோகிராஃபரால் எடுக்கப்பட்டது. இது வந்து ஸ்வீடனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ரொம்ப பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப மக்கள்லாம் கொத்து கொத்தா இறந்துருக்காங்க. அப்போ குழந்தை வந்து பயங்கர ஸ்டேஜில் இருக்கு. இந்த குழந்தை எப்படா சாகும், வலிச்சதை வந்து சாப்பிடலாம் அந்த பாடியை அப்படின்றதா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. 1993ல டைம்ஸ் ஆஃப் நியூயார்க் இந்த போட்டோவை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த போட்டோவுக்கு வந்து இந்த பீக்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புலிட்சர் அவார்டு. இந்த பிரைஸ் என்னாச்சு அப்படின்னா கிடைச்சிச்சு. இட்ஸ் லைக் ஆஸ்கர் அவார்ட் ஃபார் போட்டோகிராஃபர். இந்த அவார்டு வாங்கி 2 மாசத்துல கெவின் கார்ட்டர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்டாங்க, அந்த குழந்தைய காப்பாத்துனீங்களா, வலிச்சதை பத்தி விட்டீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்கோர்ஸ் இவர் போய் வலிச்சதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பத்தி விட்டுருக்காரு. குழந்தைய என்ன பண்ணல அப்படின்னா காப்பாத்தல, அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, அடுத்த போட்டோகிராஃபர் போயிட்டாரு. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நீங்க போட்டோ எடுக்கிறது தான் முக்கியமா, அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கலாம், காப்பாற்றி இருக்கலாம்ல. பக்கத்துல தான் யுஎன் நேஷன்ஸ் ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல குழந்தைய தூக்கிட்டு போய் கொடுத்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஹியூமனாவே நீங்க இல்லை, அந்த மாதிரி பயங்கரமா பேசுனாங்க. இன்னொரு பக்கம் இந்த போட்டோவை பார்த்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, வாலண்டியர்ஸ் பண்ணாங்க. நிறைய பிளஸ்ஸாகவும் நடந்துச்சு, ஆனா மைனஸாகவும் நிறைய நடந்துச்சு. அந்த பீக்கான அவார்டு வாங்கிட்டு இவரால் நைட் ஃபுல்லாக தூங்கவே முடியலையா. ஏன்னா அந்த அங்கே நிறைய இத்தனை பசி பட்னி அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபராக நல்ல வேலையை பார்த்துட்டோம், அந்த ஹியூமன் பீங்கை நம்மளால என்ன பண்ண முடியல, எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அப்படின்ற குற்ற உணர்வுல தான் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பேசினாங்க. இது மாடல். இந்த இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுவோம். ஹெல்ப் அப்படின்னும் மணியில தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்க சர்வீஸை கூட நீங்க ஹெல்ப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.